மான் கராத்தே படத்துக்கு புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. யாரால அப்படின்னா, தமிழர் பண்பாட்டு நடுவம் அவங்களுடைய அமைப்புல இருந்து ஒரு பெரும் குற்றச்சாட்டே எழுந்திருக்கு. அது என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த படத்துல திருக்குறள காமெடி ஆக்கியிருக்காங்க. அதனால தான். வெறும் காமெடி ஆக்கினா பரவால்ல. அதுல சில கவர்ச்சிகரமான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி திருக்குறள ரொம்ப கொச்சைப்படுத்திட்டாங்க. திருவள்ளுவரையும், திருக்குறளையும் அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நெறைய குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கிறாங்க. இந்த படத்துல நாயகிய திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னா, எல்லாருக்குமே 10 திருக்குறள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால நாயகியோடைய வீட்டு வாசல்ல நெறைய பேரு திருக்குறள மனப்பாடம் பண்ணிட்டு நிக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் இந்த பால்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது, ஒருத்தர் காமெடி பண்றாராம். அப்ப இந்த அமலா பால் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு பெண்மணி காமத்து பால்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஒரு ஆண் பால், ஒரு பெண் பால் கூடவே கொஞ்சம் பாதாம் பால்ங்கிற மாதிரி கீழ்த்தரமான நெறைய நகைச்சுவை வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து திருக்குறளையும், திருவள்ளுவரையும் கொச்சப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நெறைய பேரு தமிழர்கள்லாம் சேர்ந்து இந்த குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறாங்க. இதனால இந்த படத்துடைய இயக்குனர் மேலயும் குற்றச்சாட்டை எடுத்து வச்சு, இந்த படத்துல இருந்து இந்த காட்சிகள நீக்கணும். அப்படி இல்லனாக்கா, இந்த படத்துடைய இயக்குனர் திருக்குமரன் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி திருக்குறள் மாதிரியான புனிதமான நூட்கள் எல்லாம் காமெடி பண்ணீங்க அப்படின்னாக்கா, இன் ஃபியூச்சர் எந்த படமா இருந்தாலும் அத நாங்க திரையில ஓட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மான் கராத்தேக்கு அடுத்தடுத்து அடிகள்லாம் இடி மாதிரி வந்து விழுந்துட்டு இருக்கு. முதல் கட்டமா இந்த படத்துல ஓப்பன் தி டாஸ்மாக் அப்படிங்கிற பாடல் தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையா அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல மது குடிக்கிறவங்களையும் மதுபானத்தையும் ஊக்குவிக்கிற மாதிரியான பாடல் காட்சியும் படக்காட்சியும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் ஒருத்தர் புகார் கொடுத்திருக்காரு. இதை விசாரிச்ச நீதிபதிகள் இந்த படத்துக்கு எப்படி கேளிக்கை வரி எல்லாம் கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்விக்கு விசாரணை மேற்கொண்டு இதுக்கு பதில் மனு நீங்க தாக்கல் பண்ணணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு. 16ஆம் தேதி இந்த வழக்க ஒத்தி வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, இந்த படத்துடைய வசூலு இன்னொரு பக்கம் சரிஞ்சுகிட்டே வருது. சிவகார்த்திகேயனோட முந்தைய படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து இந்த படத்துக்கும் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட ரசிகர்கள் முதல் நாளே 5 நாளுக்கான டிக்கெட்லாம் வாங்கி தீர்த்தாங்க. அதனால படம் ரிலீஸ் ஆன 2வது நாளே 12 கோடி வரைக்கும் இந்த படம் வசூலாச்சு அப்படின்னு விநியோகஸ்தர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இது 5 நாளைக்கு மட்டும்தான் நடந்தது. 6வது நாள் 15 பேரு, 20 பேரு, 50 பேரு இந்த மாதிரி தான் படங்கள் பார்க்க வந்தாங்க. இதுல இருந்து படம் ஃப்ளாப் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. அதனால இந்த படத்துடைய வசூலும் கடுமையா சரிய ஆரம்பிச்சிருச்சு. மான் கராத்தே ஓடின தியேட்டர்ல எல்லாம் நாளையில இருந்து நான் சிகப்பு மனிதன் போட போறோம் அப்படின்னு போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கிறத பார்த்துட்டு சிவகார்த்திகேயன் ஷாக் ஆயிட்டாரு. ஸோ இன்னையில இருந்து மான் கராத்தே எந்தெந்த தியேட்டர்ல எல்லாம் ஓடிச்சோ அந்த தியேட்டர்ல எல்லாம் மான் கராத்தேவை தூக்கிட்டு நான் சிகப்பு மனிதன் போட போறாங்க.